மை லிட்டில் வேர்ல்ட். பூமி சுற்றுவதை ஏன் நம்மளால உணர முடியவில்லை? பூமி உண்மையிலே சுற்றுது. பூமி தன்னைத்தானே சுற்றுவதால்தான் இரவும் பகலும் உருவாகிறது. பூமி எப்படி இருக்கும்? ஒரு பந்து போல் இருக்கும். பூமியின் மீது சூரியன் ஒளி கதிர்படுவதால் ஒரு பக்கம் பகலாகவும் சூரிய ஒளி படாத மற்றொரு பக்கத்தில் இரவாகவும் காணப்படும். பூமி தன்னைத்தானே சுற்றலனா எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் பகலாகவும் மறுபக்கம் இரவாகவும் இருக்கும். இரவு பகல் அழகான நிகழ்வு எப்படி ஏற்படுகிறது? பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் தான் இரவு பகல் ஏற்படுகிறது. பூமி எவ்வளவு வேகமாக சுற்றுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? சமீபத்தில் எங்கேயாவது வெளில போனீங்களா? உதாரணமாக சொல்லணும்னா ஒரு ஜூவுக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வீட்டிலேருந்து போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். நான் ஒரு மேஜிக் சொல்லவா? நம்ம கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஜூவில் இருந்தால் எப்படி இருக்கும்? ஜாலியாக இருக்கும்ல? அதே போல் தான் பூமி இவ்வளவு வேகமாக சுற்றுது. அதாவது பூமி நம்ம கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஜூவுக்கு போயிடும். பூமி ஒரு வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்யுது. அதாவது 30 கிலோமீட்டர்னா நீங்கள் வீட்டிலிருந்து ஜூக்கு போகிற நேரம், அந்த 1 மணி நேரம் தான் 30 கிலோமீட்டர். இதை தான் பூமி ஒரு வினாடியில் கடந்துடும். இப்போ கேள்விக்கு போகலாம். பூமி பார்க்க எப்படி இருக்கும்? ரொம்ப பெருசாக இருக்கும். பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ள 1 நாள் எடுத்துக்கொள்ளுது. பூமி நிலையா ஒரு சீரான வேகத்தில் சுற்றுது. பூமி சுற்றும் வேகம் எவ்வளோ தெரியுமா? 1 மணி நேரத்துக்கு 1000 மைல், அதாவது 1600 கிலோமீட்டர் வரை பயணம் செய்யும். அவ்வளோ வேகமாக சுற்றுது. ஆனால் ஏன் நம்மளால் பூமி சுற்றுவதை உணர முடியவில்லை? காரணம் என்னன்னா, பூமி சீரான வேகத்தில் சுழலுது. சூரியனையும் சுற்றி உள்ள சுற்றுப்பாதைகளில் சீரான விகிதத்தில் நகர்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாமும் பூமியில் உள்ள பெருங்கடல்களும் மற்றும் வளிமண்டலங்களும் உட்பட எல்லாவற்றையும் பூமியோடு சேர்ந்து சீராக சுழல்கிறோம். அதனால தான் பூமி சுற்றுவதை நம்மளால் உணர முடியவில்லை. இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் விமானத்தில் பயணம் செஞ்சுருக்கீங்களா? ஃப்ளைட்டில் ஏறி சாப்பிட்லாம், தூங்கலாம், படிக்கலாம், விளையாடலாம், இவ்வளவும் வீட்டில் இருக்கிற மாதிரியே பண்ணலாம். விமானத்தில் பயணம் செய்கிறதே தெரியாது. விமானத்தின் உள்ளே இருப்பவர்களுக்கு விமானத்தின் வேகம் தெரியாது. ஏன்னா விமானத்தில் தூங்க முடியுது, சாப்பிட முடியுது, விளையாட முடியுது. அவங்களுடைய வேலையில் எந்த தடைகளும் இல்லை. ஏனென்றால் விமானம் பயணம் செய்யும் போது எந்த தடைகளும் இல்லாமல் சீராக பயணிக்கிறது. இங்கு பூமியும் விமானமும் ஒன்றுதான். விமானம் எப்படி அதன் வேகத்தில் பயணிகளை அழைத்து செல்லுதோ அதுபோல் பூமியும் நம்மளை அது வேகத்தில் அழைத்து செல்கிறது. இதனால தான் பூமியின் வேகத்தை நம்மளால் உணர முடியலை. அதே விமானத்தின் வேகம் குறைந்தாலோ அல்லது வேகம் அதிகரித்தாலோ விமானத்தின் வேகத்தை உணர முடியும். அதேபோல் பூமியின் வேகம் குறைந்தாலோ அல்லது பூமியின் வேகம் அதிகரித்தாலோ அதனுடைய வேகத்தை நம்மால் உணர முடியும். நம்ம எவ்வளோ வேகமாக பூமியில் சுற்றுகிறோம் என்று புரியுதா? இப்போ ஏன் பூமி சுற்றுவதை நம்மளால் உணர முடியவில்லை? ஏன்னா பூமியோடு சேர்ந்து ஒரே வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறோம். பூமி சுற்றுறதை நம்மளால் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். பூமியை விட்டு வெளியில் விண்வெளியில் பூமி தெரியும் பட்சத்தில் பூமி சுழல்வதை நம்மளால் காண முடியும். ஆனால் பூமி எந்த அளவுக்கு வேகமாக சுற்றுது அப்படின்றத நம்மளால் உணர முடியாது. அது மெதுவாக நகர்வது போல தான் தெரியும். மை லிட்டில் வேர்ல்டு சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.